காலையிலே எழுந்திரிச்சு இன்றைக்கி கறி வாங்க கிளம்பியாச்சுங்க. புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சண்டே வந்து ஆசைப்பட்டதில்ல நம்ம சமைச்சு சாப்பிடணும். இன்னும் 1 மாதத்துக்கு கறி சாப்பிடணுங்கிற நினைப்பே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்தாச்சு. பாப்பா 2 பேத்துக்கிட்டையும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு மீன் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் சிக்கன் வேணும்னு சொல்கிறாங்க. சரி 2மே வாங்கி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீனும் வாங்கிட்டு வந்துட்டேன், சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே புதினா கொத்தமல்லி எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உடனே வந்து மீனுக்கு மசாலா போட்டு ஒரு சைடு வச்சுட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற வச்சுட்டு பாப்பா 2 பேத்தையும் குளிப்பாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுனாலே எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறது தான். பட்டுவை நான் காலையில் ஸ்கூல் போகும்போது குளிப்பாட்டி விட்டுருவேன். பெரிய பாப்பா வந்து அவளாவே தான் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் குளிப்பா. குளிக்கும் போது எல்லாமே நல்லா தேய்ச்சி குளின்னு என்ன தான் சொன்னாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் இந்த லீவ் டேஸில் நல்லா தலை நிறையா எண்ணெய் வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கே முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா அழுக்கு போக தேய்ச்சி விட்டால் தான் எனக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும். அதை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமைச்சு முடிச்சுட்டேன். அப்படியே ஒரு சைடு சிக்கன் செஞ்சுக்கிட்டே அப்படியே பிரியாணி செஞ்சுக்கிட்டு அப்படியே மீன் ஃப்ரை பண்ண பாப்பா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 2 நேரம் நல்லாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இவ்வளோ தான் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் ஆக போகுது. இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன். சண்டே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இப்போ கிச்சனையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.